தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மே மாதம் மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மே மாதம் மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தல் ஆளும் திமுகவிற்கு வாழ்வா சாவா என்ற நிலை உள்ளது. அதேபோன்று அதிமுகவிற்கும் இது வாழ்வா சாவா என்ற நிலை உள்ளது. இடையில் தமிழக வெற்றி கழகம் ஓட்டை பிரிக்க வந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியோ களமாடி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கூட்டணிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. கூட்டணிகள் மாறலாம். கூட்டணி கட்சிகள் மதில்மேல் பூனைகளாக உள்ளன. ஜனவரி மாதத்துக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகள் அணி மாறலாம். தமிழக வெற்றி கழகம் பலம் பெறலாம். அதிமுக மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கலாம். திமுக பலம் குன்றலாம். நாம் தமிழர் கட்சி மக்களின் நம்பிக்கையை பெற்று முதன்மையான இடத்தை பெறலாம். இந்த சூழ்நிலையில் தற்போதைய கருத்து கணிப்புகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன. தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. திமுக மக்கள் விரோத ஆட்சி செயல்படுகிறது. மக்களுக்காக உருப்படியான எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படவில்லை. திராவிட மாடல் ஆட்சி தோல்வியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. திமுக தோல்வி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. திமுக தொண்டர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி சிறிது சிறிதாக மாற்றுக் கட்சியை நோக்கி பயணிக்கிறார்கள். இளைஞர்கள் இல்லாத கூடாரமாக திமுக இளைஞரணி திகழ்கிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு பூத் ஏஜென்ட் போடுவதற்கு கூட ஆள் கிடைக்குமா என்ற ஒரு சூழ்நிலை உள்ளது. அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை, மெகா கூட்டணியை அமைக்க முயற்சி செய்து வருகிறது. வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் மக்கள் எடப்பாடி ஆட்சியே பெட்டர் என்ற சூழ்நிலைக்கு வந்துள்ளனர். தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி அதிமுக 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கூறுகிறது. திமுக படுதோல்வி அடையும் என்று கூறப்படுகிறது. குளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினுக்கு பின்னடைவு ஏற்படலாம். உதயநிதி சேப்பாக்கத்தில் தோல்வியடையலாம். திமுக அமைச்சர்கள் 25 பேர் வெற்றி கேள்விக்குறியாகியுள்ளது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் 100க்கும் அதிகமானோர் தோல்வியை தழுவும் நிலையில் உள்ளார்கள். ஆகவே அதிமுக முன்னணியில் உள்ளது. கருத்து கணிப்புகளின்படி அதிமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி மே மாதம் முதலமைச்சர் ஆகின்றார். மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட கிடைக்குமா என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக இதை எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளலாம் என்ற கருத்தில் திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், திமுக கவுன்சிலர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்க்க ஆரம்பித்து விட்டனர்.